guys, spend a Sunday morning with us. எல்லா சண்டே மார்னிங்ஸும் இந்த மாதிரி போகும்னு சொல்ல முடியாது. சம் டேஸ் இந்த மாதிரி ஷாப்பிங் வந்துட்டு ஒன்றா போவோம். ஸோ மார்னிங்கே எழுந்திரிச்சு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால குட்டீஸே வந்துட்டு குளிக்க வச்சிட்டோம். மார்னிங்கே எப்போயுமே அவங்க யூஸ்வலாகவே குளிச்சிடுவாங்க. ஸோ குளிச்சுட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். பொங்கல் தான் அவங்களுக்கு வந்துட்டு மார்னிங் பொங்கல் எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் எனக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ ஆஸ் சச் எங்கே போனாலும் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு போகணும்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ்க்காக இந்த கிட்டி கைண்ட் டீத்தர் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்புறம் பக்கத்தில் தான் நியர்பை தான். ஸோ அதனால் அவங்களுக்கு இதை கொடுத்துருந்தோம் அப்படின்னா அவங்க மட்டும் பேசாமல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மெயினாக வந்துட்டு ஃபிஷ் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி கிளைமேட்டும் நல்லா இருந்தனால அவங்கள எடுத்துகிட்டு போனோம். இல்லைனா வெயில் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு போக மாட்டோம். ஸோ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் அங்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இவங்களை தூக்கிட்டு போகல அப்படின்னாலே கேட்பாங்க, ஏன் அவங்கள தூக்கிட்டு வரல அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு ரிட்டன் ஆகிடுச்சு. ரிட்டன் ஆனோன்னா 2 பேருக்கும் செம்ம ஹங்கரி. பிகாஸ் 9 o'clock சாப்பிட்ருவாங்க. எனக்கு 9:30 ஆகிடுச்சு. ஸோ பொங்கல் அவங்களுக்கு ஹஸ்பண்ட் சீக்கிரமாக ஃபீட் பண்ணிட்டாங்க. மீன்வாயில் வந்துட்டு நானும் தோசை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அண்ட் லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்துச்சு அண்ட் இட்லி பொடி இருந்துச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி. பிகாஸ் மார்னிங் ரொம்ப டைம் இல்லாதனால குயிக்காக முடிச்சாச்சு. எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பிகாஸ் ஹஸ்பண்ட் இப்போ ஒர்க் கிளம்புனதுக்கப்புறம் நான் பேபிஸ் கூட போயிருக்கணும். ஃபிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மேலே போயாச்சு. டாடா.